இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மலிஷ்கா கிடைக்கல. எல்லா இடத்துலயும் நான் நல்லா தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே இல்ல. அப்படின்னா மலிஷ்கா எங்க போயிருப்பா? முதல்ல இங்க இருந்து போலாம். வெளியே போய் தேடுவோம். வா என் கூட வா. பாத்து வா. வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி ஓபராயா அரெஸ்ட் பண்ணணும். எங்க இன்ஸ்பெக்டர் யாரு? நீங்க தான் சார். சாரி சார், அது வந்து இந்த கேஸை டக்குன்னு முடிச்சிட்டு நான் லீவ்ல போகணும். அதோட டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு ஒரு பேரு கிடைக்கும், இவ்வளோ பெரிய கேஸை நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. அதாவது உங்க கூட சேர்ந்துதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்க கூட இருந்திருக்கேன். கேஸ் இன்னும் சால்வ் ஆகல. சார், அதைத்தான் நானும் சொல்ல வரேன். லக்ஷ்மி ஓபராயை அரெஸ்ட் பண்ணுங்க, கேஸே முடிஞ்சிரும். வேணா பெட்டு கட்டுற நேரம் மலிஷ்காவே இங்க வந்து லட்சுமி தான் என்ன கடத்தினான்னு சொல்லுவா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு செகண்ட். பல்விந்தர் எங்க போனா? நீ அவனை இங்கதான் விட்டுட்டு வந்தியா? ஆமா, இங்கதான். அண்ட் அடிச்சு அவனை ஒரு வழி ஆக்கி வச்சிருந்தேன். ஆனா எங்க போனான்னு தெரியலையே. ரிஷி, என்ன? நம்ம கைக்கு எதுவுமே சிக்கல. ஆதாரங்களும் இல்ல, கிட்னாப்பர்ஸும் இல்ல, மலிஷ்கா கூட நமக்கு கிடைக்கல. உனக்கே ஞாபகம் இருக்குல்ல, நான் நிரபராதிங்கிற ஆதாரத்தை நான் கொடுக்கணும். ஆனா எதுவுமே கிடைக்கலையே. லக்ஷ்மி, டோன்ட் வரி. நான் தான் இருக்கல, உன் கூடவே இருக்கேன். உன்னோட மிகப்பெரிய ஆதாரம். உன்னை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ப்ராமிஸ். சிமன் ப்ராமிஸ். அது எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் ஆகுறதுக்கு நீ விட மாட்ட. தண்ணி குடிங்க. தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க, உங்களை யார் கிட்னாப் பண்ணாங்க? அவன் யாரு? அவன் இல்ல, அவ. என் கிட்னாப்பிங் பின்னாடி ஒரு லேடி இருந்திருக்கா. அவதான் எனக்கு இந்த மாதிரி. பாத்தீங்க சார், கிட்னாப்பிங் பின்னாடி ஒரு லேடி இருக்கா. இப்ப எல்லாம் தெளிவா தெரியுதுல்ல, இதுக்கு பின்னாடி லக்ஷ்மி தான் இருக்கா. அதோட அந்த லேடி வந்து போர்க்கா போட்டிருந்தா. பாட்டி, போலீஸ் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி நீ ரெண்டு பேரையும் காணும். இப்ப என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதுடா. யோசிக்கும் போதே கொஞ்சம் நல்ல விஷயத்த யோசிச்சா நல்லா இருக்கும். இல்லன்னா என்ன இல்லன்னா யோசிக்காத. என்ன பாட்டி, எதுக்கு நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நானேவா யோசிக்கிறேன். மைண்ட்ல இப்படி ஏதாவது ஒன்று ஓடுனா அதை யோசிக்க தானே செய்யும். வேணும்னேவா பண்றோம். ஆயுஷ், நீ ரிஷி கிட்ட பேசுனியா? அவனுக்கு லைன் போகல. இல்ல மாமா, சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஆனா நான் அண்ணி கிட்ட பேசினேன், அவங்க எல்லாம் ஓகேன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, திரும்ப கால் பண்ணு. அவங்கள்ட்ட சொல்லிடு லாயருக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுன்னு. அவங்க லக்ஷ்மியை அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்கன்னா பெயில் ஆக்டிவேட் ஆயிடும். ஆயுஷ், நீ உடனே லட்சுமிக்கு போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடுற. சாரி, இதோ போன் என்ன எடுக்கல. ஆயுஷ் தான். எடு. ஆயுஷ். அண்ணி அண்ணி அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க எல்லாம் ஓகே தானே? நார்மலா ஆயிடுச்சா? என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன அர்த்தம்? ஒழுங்கா ஒரு அப்டேட் கொடுங்களேன். ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? அது வந்து ஆயுஷ், ஆதாரம் கைக்கு கிடைக்கதான் இருந்தது. ஆனா அப்படின்னா, அதாவது எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்தது. ஆதாரத்தை தேடும் போது நாங்க அந்த காரை பார்த்துட்டோம். ரியலி நாட் பேட் அண்ணி. அங்க இவ்ளோலாம் நடந்திருக்கா? சூப்பர். ஆனா அதனால என்ன லாபம் ஆயுஷ்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆதாரமும் கிடைக்கல, பல்விந்தரும் கையில சிக்கல, அப்புறம் இந்த புர்கா போட்ட லேடி. இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா கூட நாம உண்மைதான் பேசுறோம்னு அவங்க எப்படி நம்புவாங்க? எல்லா விஷயமும் கையிலே இருந்தது. ஆனா இப்ப எங்க கையில எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத லக்ஷ்மி. பாட்டி, கடவுள் ஒரு கதவை அடைச்சார்னா இன்னொரு கதவை திறந்துடுவாரு. எல்லாம் சரியாயிடுமா. அது மட்டும் இல்லாம உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். நீ நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவ. நீ தைரியத்தை இழக்காத. அப்பா உன் கூடவே இருக்க. நானும் இருக்கேன். நானும் எப்பவும் இருப்பேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம சீக்கிரம் இங்க வந்துரு. ரிஷி கூட இருக்கானா?
இருக்கா? நீ ஸ்பீக்கர்ல போடு. ஆ ரிஷிகண்ணா, டாட். லக்ஷ்மி நீ நல்லா பாத்துக்கிறல? இதை நீங்க லக்ஷ்மி கிட்டே கேட்டிருக்கலாம்ல, அவளை பாத்துக்கிறனா இல்லையான்னு சொல்லு. ரொம்ப அதிகமா பாத்துக்கிறா. அது போதும். இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே 2 பேரும் பிரியாம சேர்ந்து இருந்தாலே எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. கேட்டிங்கல்ல? வீட்டுக்கு வந்ததும் பேசலாம். ஓகே பாய். பாய். புர்கா போட்டிருந்தாங்களா? ஆமா. அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களா? ஐ மீன் அவங்க முகத்தை பார்க்க முடிஞ்சதா? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு லேடி பூர்கால இருந்தா அவளோட முகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவ பார்க்கவே ரொம்ப பயங்கரமானவளா இருந்தா அவ தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா பாருங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என் மம்மி டாடி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்ப நீங்க எதுக்காக என்ன தேடி வரல? அந்த இடத்துல நான் செத்து போயிருப்பேன். Thank God நான் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லைன்னா இங்க உட்கார்ந்திருக்க கூட மாட்டேன். சரி, அந்த லேடி யாரு? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? சரி, நீங்க அவங்க முகத்தை பார்க்கல, அவங்க குரலையாவது கேட்டிருப்பீங்கல்ல? மறுபடியும் அதே பேச்சு. எங்க புர்கா போட்டுட்டு ஒரு லேடி என் முன்னாடி நிக்கறானா, அவ எதுக்காக பேச போறா சொல்லுங்க? அவ பேசியிருந்தா என்கிட்ட மாட்டிருப்பால. அண்ட் எனக்கு தெரியும் அவ குரலை மாத்தி தான் பேசியிருப்பா. ஆனா அவ குரலை மாத்தி பேசுறான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? சொந்த குரல்ல யாரு பேசுவாங்க இன்ஸ்பெக்டர்? குரலை வச்சு கூட ஒருத்தர மாட்டி விடலாம் இல்லையா? அவ அவளோட குரல்ல பேசல. இத நான் எங்க வேணாலும் வந்து உறுதியா சொல்லுவேன். ஆனா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? ஏதாவது அடையாளம் தெரிஞ்சிருக்கும்ல? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமாவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆதாரம். அவங்க எல்லாம் யாரு, எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க, எங்க கூட்டு போனாங்க, உங்களை என்னெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் அந்த புர்கா போட்ட பொண்ணு அது யாருன்னு சொல்லுங்க. லக்ஷ்மி. என்னது? அப்பனா கிட்னாப் பண்ணது லட்சுமி ஓபராயா? நான் தான் உன் கூடவே இருக்கல லக்ஷ்மி. உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன். அண்ட் மரிஷ்காவையும் தேடி கண்டுபிடிக்கலாம், அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. ரிஷி, அது என்ன? அந்த புர்கா போட்ட ஒரு லேடி இருந்தால, அவளை நான் லைட்டா பாத்துட்டேன். அதாவது கொஞ்சம் பார்த்தேன். அவ யாருன்னு பாத்தியா? ஐ மீன் அவ யாருன்னு தெரிஞ்சுதா? மலிஷ்கா. அந்த புர்கா போட்டிருந்த பொண்ணு மலிஷ்கா தான். மலிஷ்காவா இருக்காது, நான் நம்ப மாட்டேன். ஐம் ஷூர் அது மலிஷ்காவா இருக்காது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மலிஷ்காவை பத்தி நல்லாவே தெரியும். அவ அந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ண மாட்டான். நீ என்ன சொல்ற? மலிஷ்காவும் பல்விந்தரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றியா? அவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்களா? அண்ட் மலிஷ்கா உன்னை கிட்னாப் பண்ணுவான்னு சொல்றியா? இல்ல லக்ஷ்மி, மலிஷ்கா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பான்னு தோணல. அண்ட் ஒரு செகண்ட், அந்த புர்கா போட்டவ மலிஷ்கான்னு நீ சொல்றல, அவதான் உன்னை கிட்னாப் பண்ணிருக்கானா? அப்போ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது யாரு? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். லக்ஷ்மி, இவ்வளவு பெரிய ரிஸ்க கண்டிப்பா மலிஷ்கா எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அண்ட் அவ என்ன கிரிமினலா? அதோட நீ அவளை கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னல, நீ ப்ளேம் பண்றது மலிஷ்காவை. அப்படின்னா போலீஸ் அவளை ஈஸியா பிடிச்சிருவாங்கல்ல?